திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மது விலக்கு பற்றிய விவாதத்திற்கு பெரிய முன்னுரை தேவையில்லை. போராட்டம் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் நிலையில் அரசின் தரப்பிலிருந்து முதல் முறையாக ஒரு விரிவான விளக்கம் வந்திருக்கிறது. தமிழகத்தின் மது விலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் இன்று இரவு வெளியிட்ட 5 பக்க விரிவான அறிக்கையில் நாளை நடக்கப் போவதாக சில கட்சிகள் அறிவித்திருக்கக்கூடிய பந்த் பற்றியும், மதுவிலக்கு தொடர்பாக பல்வேறு கட்சிகள் எழுப்பி வரக்கூடிய போர்க்குரல் அல்லது போராட்டம் தொடர்பாகவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு களங்கம் கற்பிப்பதற்காக, அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக எதிர்க்கட்சிகள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம்தான், அரசியல் ஆதாயத்துக்காக கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம்தான் மதுவிலக்கு என்று சொல்லியிருக்கிறார். காங்கிரசுக்கோ பாஜகவுக்கோ திமுகவுக்கோ மற்ற உதிரி கட்சிகளுக்கோ இதை பற்றி பேசுவதற்கு உரிமை இல்லை. அரசியல் ஆக்குவதற்காக, அரசியல் நெருக்கடி தருவதற்காக இப்படிப்பட்ட கோரிக்கைகள் எழுப்பப்படுகின்றன என்று சொல்லியிருக்கிறார். இதில் எழுப்பக்கூடிய சில விஷயங்கள், அவர் அறிக்கையிலிருந்து எழக்கூடிய சில விஷயங்கள் நமது விவாதத்துக்குரியவை. நத்தம் விஸ்வநாதன் சொல்லும் கருத்து விளக்கம் ஏற்கத்தக்கதா அல்லது அவர் திசை திருப்புகிறாரா? கோரிக்கையை பற்றி பேசாமல் கோரிக்கை எழுப்பக்கூடியவர்களை விமர்சிக்கிறார். ஆனால் கோரிக்கை சரியா தவறா என்று சொல்லவில்லை. மதுவிலக்கு வருமா வராதா என்று சொல்லவில்லை. மதுக்கடைகளை மூடுவது பற்றி அதிமுக அரசின் நிலை என்ன என்பதை பற்றி திட்டவட்டமான குறிப்புகள் வெளிப்படையாக இல்லை என்றாலும் மதுக்கடைகள் தொடரும் என்பதற்கான அழுத்தம் திருத்தமான சகிச்சைகள் இதில் இருக்கின்றன. அவற்றை பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு TKS இளங்கோவன், இந்திய குடியரசுக் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சேக்கு தமிழரசன், மதிமுகவின் திரு காரை செல்வராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ், அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு மணி. திரு தமிழரசன், போராட்டம் வலுவடைந்து வருகிறது. பல்வேறு கட்சிகள் பல்வேறு குரல்களில் பேசுகின்றன. இந்த நிலையில் இந்த மொத்த போராட்டத்தையும் அரசியல் ஆதாயத்துக்காக நடத்துகிறார்கள், சடலத்தை வைத்துக்கொண்டு அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறார்கள் அப்படின்னு சுருக்கிறது ஒரு மக்களுடைய உணர்வை குறைத்து மதிப்பிடுவதாகாதா? இதில் பெரும்பான்மை வெகு மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படுவதாக தெரியவில்லை. திட்டமிட்டு எதிர்கட்சிகள் இல்ல, முதல் வரியை மறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். இல்ல, பெரும்பான்மை கருத்துக்கள் வரலன்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற கட்சிகள், அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துறதுன்னு எடுத்துக்கொண்டால் அதிமுக நீங்களாக, திமுக, தேமுதிக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமாக, பாமக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, எல்லா கட்சியும் எதிர்க்கின்றன. இப்படி ஒரே குரலில் எதிர்க்கக்கூடிய நிலையில அது பெரும்பான்மை உணர்வு இல்லைன்னு ஒதுக்கிட முடியுமா? அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். அனைத்து அரசியல் ஆளுங்கட்சிக்கு எதிரான அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த ஒட்டுமொத்த கருத்து, வெகு மக்கள் கருத்து உணர்வு அப்படிலாம் நீங்க சொல்றது உண்மையானா ஏன் ஒரே அணியில சொல்லலாமே? ஒரு நாளைக்கு ஒருத்தர் போராட்டம், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் போராட்டம், இன்னொருத்தர் வேலை நிறுத்தம், இன்னொருத்தர் வேற வெவ்வேறு நாளில் வெவ்வேறு அரசியல் தானே காரணம். வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு நாள்ல பண்றதுக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் தானே காரணம். முரண்பாடுகள் இருக்கு. கோரிக்கையில ஒன்றாதான் இருக்காங்க. நான் என்ன முழுக்கவே பேச விட மாட்டேங்கிறீங்க. கோரிக்கையில ஒன்றாதான் இருக்காங்க. அந்த கோரிக்கையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதற்கு காரணம் அப்படின்னு இன்னொரு கட்சி சொல்லும். அன்னைக்கு இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு இன்னொரு கட்சி சொல்லும். இந்த கட்சியுடைய 2ஆம் மட்ட தலைவர் அந்த தொழிலே இருந்தவர் அப்படின்னு இன்னொரு கட்சி சொல்லும். ஒரு கட்சி இன்னொரு கட்சி இந்த கருத்தை சொல்லுகிற போது இந்த கட்சிகளுடைய நிலைப்பாட்டில் முரண்பாடு இருக்கிறது. முரண்பாடு இருப்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் ஒன்றிணையும் ஒரு புள்ளி இருக்கிறது. மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்படின்றதுல எல்லா கட்சியும் ஒன்றா இருக்கிறாங்க. திமுக கோரிக்கை வைக்கலாமான்னு பாமக கேட்குது. பாமக மட்டும் சொல்லலாமா, நாங்கள் சொல்ல மாட்டாமான்னு மற்றவங்க சொல்றாங்க. இப்ப இந்த கேள்விக்கு என்னோட பதில் என்ன தெரியுமா? மனித சமூகம் தோன்றியிலிருந்து மனித சமூகத்தை நெறிப்படுத்த விரும்புகிற எல்லா சமூக சீர்திருத்தவாதிகளும் சிந்தனையாளர்களும் வலியுறுத்திய கருத்து இது. அதுல யாருக்கும் மாறுபட்ட வேறு சிந்தனை இருக்க முடியாது. ஆனால் ஒரு அரசு, இந்தியாவில் இருக்கிற இத்தனை மாநிலங்களில 7வது மிகப்பெரிய மக்கள் தொகையை உள்ளடக்கிய ஒரு மாநில அரசு, இந்த அரசு இதை எந்த வகையில பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும், எந்த வகையிலே செயல்படுத்திட முடியும் என்பதுதான் இப்ப இன்னைக்கு இருக்கிற கேள்வி. ஆக அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசியல் கட்சிகள்லாம் சொல்லுதா இதற்கு தொடர்பே இல்லையா?
திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது இல்லையா? இந்த திமுகவை மதிமுக ஆதரித்தது இல்லையா? இல்ல வேற எல்லா பாட்டாளி மக்கள் எல்லா கட்சிகளும் எந்த கட்சியும் ஆதரிக்காமல் இருந்தது இல்லையா? எல்லா கட்சிகளும் இவர்கள் ஆதரிக்காமல் எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புள்ளியாக இது வந்திருக்குல்ல. இப்ப இந்த நிலையிலும் இதே நிலைதான் அதிமுக ஞானோதயத்துக்கு என்ன காரணம்? அரசியல் தான் காரணம். இல்ல திடீர் ஞானோதயத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது என்கிற போது இத்தனை கட்சிகளும் இன்றைக்கு இப்படி பேசுவதற்கு என்ன காரணம்? அதை பேசினால் மக்களிடம் எடுபடும் நினைச்சு பேசுறாங்க. ஏன் அதே கருத்து அதிமுக முன் வரலாமே? இவர்களுடைய கருத்து, அதாவது விறகை இழுத்துட்டா தீ அணைஞ்சு போயிடுவாங்க. அதை போல தமிழகம் இந்தியாவிலேயே நலத்திட்டங்களை வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்று சொல்லுகிற அந்த இலக்கணத்துக்கு முழுமையாக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்தியாவில் முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இந்த நலத்திட்டங்கள் இந்த வருவாயில் தான் நடக்குது. இந்த வருவாயை இந்த அரசுக்கு நிறுத்திவிட்டால் இதனால் வருகிற நல்ல பெயர் கெட்டுவிடும். அதனால அந்த நல்ல பெயர் மதுவால் கிடைக்கிற பணம் என்பது ஒரு தொழுநோயாளின் கையிலிருந்து வெண்ணெயை பெறுவது போன்று அப்படின்னு அண்ணா சொன்னதாக குறிப்புகள் இருக்கின்றன. எந்த பணத்திலிருந்து மக்கள் நல திட்டத்தை செயல்படுத்துவது? மது வருமானத்திலிருந்து இப்படி மக்கள் நல திட்டம் என்பது தேவையா அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க. இலவசம்ன்ற பேர்ல ஒன்றை தந்துவிட்டு அதை விட பல மடங்கு மது வருமானத்தில் நீங்க பறித்துக் கொள்கிறீர்கள், அரசாங்கம் பறித்துக் கொள்ளுதுன்றதுக்கு என்ன விமர்சனம்? பதிலுக்கு என்ன? அண்ணா எதிர்கட்சியா இருந்தப்ப சொல்லி இருக்கலாம். ஆனால் நடைமுறையில அண்ணா அதை அமல்படுத்தல. அவர் அமல்படுத்தினார். அதாவது அவர் ஓராண்டு காலம் தான் 67 இருந்து 69 அவருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மதுவிலக்கு அமலில் இருந்த ஒரு அரசு அமல்படுத்தினார். அவரே இன்னும் தொடர்ந்திருந்தால் அவருடைய அந்த எண்ணங்கள் கூட மாறுபடுகிற நிலைமை வந்திருக்கும். ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னா, என்ன இப்போ மத்திய அரசுடைய 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் மறைகிற வரையிலும் மதுவிலக்கு அமல் இருந்துச்சு. இன்னைக்கு விஸ்வநாதன் அவர்களுடைய கொள்கை அறிக்கையில் மதுவிலக்கு என்பது அரசு சொல்ல வர்றதை நீங்க சொல்லல. நீங்க மதுவிலக்கு முதல்ல இந்த மதுவிலக்கு திட்டத்தை முதல்ல சுதந்திர இந்தியாவில் நடைமுறைப்படுத்திய போது என்ன சொன்னாங்க? இது மதுவிலக்கு அமல் மாநிலத்துக்கு இந்த உரிமைகளை தந்து இந்த மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துகிறதோ அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அதிகப்படியான ஒரு தொகையை மத்திய அரசு வழங்கலாம் அப்படின்னு ஒரு மரபை கொண்டு வந்தாங்க. அப்ப அது யாருக்கிட்ட போடுற வரி? இல்ல அதெல்லாம் அமல்படுத்தினா இந்த கேள்வியை அன்றைக்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுப்பினார். என்ன கேட்டார்னா, தமிழரசன் மதுவிலக்கு என்பது அரசின் கொள்கை வரையறைக்கு உட்பட்டது. வன்முறை போராட்டங்களின் மூலம் அரசின் கொள்கைகள் நிர்ணயிக்கப்படுவதில்லைன்றீங்க. வன்முறை என்பது நேற்று நிகழ்ந்தது. அதற்கு சில தினத்துக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியினர் திருச்சியில நடத்தியது, இன்றைக்கு மாணவர்கள் நடத்தியது. இதற்கு முன்னால் தொடர்ந்து ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக மதுவிலக்குன்ற கோரிக்கை இருக்கு. அமைதியான முறையில தான் நடந்து வருகிறது. ஆனால் வன்முறையின் மூலமா நிர்ணயிக்க முடியாதுன்னு சொல்றீங்களே. ஒருவர் பார்வையில் வன்முறை, இன்னொருவர் பார்வையில் அரசாங்கம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் செவிமடுக்கவில்லை, எனவே கிளர்ச்சி பீரிட்டு எழுகிறது. நீங்க ஒரு உண்மை நீங்க ஒரு உண்மையை ஒத்துக்கணும். இது வரைக்கும் இந்தியாவில் இந்த 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே ஒரு கட்சியை தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த மைய கருத்துல மாறுபட்டு இருக்க மாட்டாங்க. இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதனாலதான் அது மது குவளைகள்ல கூட நீங்க பார்க்கலாம், மது உயிருக்கு கேடு. அதையும் சொல்றாரு. மதுப்பழக்கம்ன்றது ஒரு சமூக பிரச்சனை கொள்கை, அது அரசாங்கத்துடைய கொள்கை. அதாவது தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்னு போடுறது. திட்டவட்டமாக இன்றைய தேதியில் திட்டவட்டமாக நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இன்றைய தேதியில் அரசாங்கம் இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை. இந்த கோரிக்கை அரசியல் முன்னெடுப்பு அப்படின்ற அளவில் இந்த கோரிக்கை டிஸ்மிஸ் பண்ணுது. மாறாக அரசாங்கம் ஒரு ரீதிங்கிங் அரசாங்கத்துக்கு இதுவரையிலும் வரல அப்படின்றது இது பறைசாற்றுகிறது. அதற்கு நீங்க உரை விளக்கம் தந்திருக்கிறீர்கள். நாம் தொடர்ந்து இதுக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு இந்த விவாத அரங்கம், இந்த விமர்சிப்பது, ஆய்வு செய்வது. ஆனா ஒரு பெட்டி கடை இல்ல அரசாங்கம். அந்த ஒரு பெட்டி கடையை மூணா கூட 2 குடும்பம் பாதிக்கும், இல்ல 10 குடும்பம் அவன் பின்னால் இருக்கும். நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுறதுனாலதான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. உங்கள் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதுனாலதான் அரசு இந்த கோரிக்கையை முன்வைக்கப்படுது. மூடுன்னு சொன்னா என்ன இதெல்லாம் பொறுப்புள்ளவர்கள், பொறுப்புள்ள அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகள் பேசுகிற பேச்சாது. பொறுப்பற்ற முறையில நீங்க போராடுறீங்க. அதாவது நான் கேக்குறேன் அவருக்கு, நீங்க கேக்குறதுக்கு முன்ன கேக்குறேன்,
கலிங்கப்பட்டியில அந்த கடை 2009 இருந்து இல்ல அதை நாம் தொடர்ந்து பேசலாம். அது பற்றி நம்ம அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. திரு டி.கே. இளங்கோவன், இன்றைக்கு அரசாங்கம் ஒரு திட்டவட்டமான நிலையை தெரிவித்திருக்கிறது. திமுக மீது திரு நத்தம் விஸ்வநாதன் அழுத்த நிறுத்தமான பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். மதுவின் ஊற்று கண்ணாக விளங்கும் திமுக அப்படின்னு தான் அதனுடைய அறிக்கை வரிகள் தொடங்குகின்றன. இப்ப நீங்க மதுவிலக்கு கோருவது என்பது சாத்தான் வேதம் ஓதுவதை போல நீங்க இப்படி போராட்டம் நடத்துவது என்பது முழுக்க முழுக்க அரசியலுக்காக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல முன்வைக்கப்படுது. அதுக்கு நீங்க சொல்ற விளக்கம் என்ன? இதில் நாங்க ஒரு அரசியல் கட்சி, பல்வேறு அரசியலுக்காகவே பல கொள்கைகளை சொல்லி இருக்கிறோம். அரசியலுக்காகவே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னோம். அரசியலுக்காகவே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொன்னோம். மக்களை விட்டு அரசியல் கிடையாது, மக்களுக்காக அரசியல். எங்களுடைய கொள்கைகளை எல்லாம் முன்வைத்து வாக்கு கேட்டு இருக்கிறோம், அவற்றையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். இதுவும் அரசியல். நாங்கள் எல்லாம் மடமா நடத்துகிறோம், அரசியல் கட்சி தானே நடத்துகிறோம். அரசியல் காரணங்களுக்காகத்தான் இதை செய்கிறோம். நாங்கள் மக்கள் நலன் தான் அரசியல். அந்த அரசியலை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம், அந்த அரசியலுக்காகத்தான் இருக்கிறோம். இது தமிழக மக்களின் நலன் கருதி நாங்கள் இதை சொல்லுகிறோம். இல்ல 5 ஆண்டு காலம் 5 முறை ஆட்சியில் இருந்த நீங்க இப்போது திடீரென்று பேசுவதற்கு அவர் முன்வைத்திருக்கிற இன்னொரு முக்கியமான விமர்சனம், மதுவிலக்கை ரத்து செய்தீங்க, இப்ப நீங்க பேசுவது திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் இதை பற்றி பேசுவது வேடிக்கையானது, வினோதமானது. பல எதிர்க்கட்சிகள் பேசுவதை பார்த்து தானும் இதை பேசினால் அரசியல் ஆதாயம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதனோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னு சொல்லி நத்தம் விஸ்வநாதன் சொல்ற கூற்றுல உண்மை இருக்குதானே? இந்த குற்றச்சாட்டு இல்ல. நாங்களே மறுபடியும் 74 மதுவிலக்க மறுபடியும் அமல்படுத்தி இருக்கிறோம். நாங்க அமல்படுத்தலன்னு சொல்லுங்க. நாங்கள் கொண்டு வந்தோம், உண்மைதான். நாங்களே மறுபடியும் 74 மதுவிலக்கை அமல்படுத்தி இருக்கிறோம். நான் பதில் சொல்லணுமா? அரசியலுக்காக அப்படின்னு நண்பர் இளங்கோவன் சொன்னதை நான் அவருடைய அந்த பார்வையில் சரியான்னா நான் என்னுடைய கேள்விக்கு அப்போ இதுவும் சரியா? 2007 முதல்வராக திமுக தலைவர் இருந்தபோது அவையில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. மணி பேசுகிறார், நிதிநிலை அறிக்கை பொது விவாதத்தில் பேசுகிறார். ஜி.கே. மணி கேட்குறார், நான் காலில் விழுந்தாவது மன்றாடுகிறேன், காலில் விழுந்தாவது கேட்கிறேன், இந்த மதுக்கடைகளை மூடுவதற்கு திமுக அரசு முன் வருமான். முதலமைச்சர் பதில் சொல்றார், திமுக தலைவர் இப்ப அறிக்கப்பட்டிருக்கிற திமுக தலைவர், இது பதிவுகள் இருக்கு, சட்டமன்ற பதிவுகள் இருக்கு, பதில் சொல்றார், காலில் விழுந்து கேட்கிறேன்னு சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாண்டிச்சேரியில் போய் இதை சொல்லுமா? பாண்டிச்சேரியில் குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் அறிக்கையிலாவது இதை வப்பிச்சு பேசுவாங்களா? அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்களா? இது நடைமுறையில் இந்தியாவில் இந்த மாநிலத்தில் மட்டும் என்னால இல்ல. நான் என்ன கேட்கிறேன், பாமக இங்க இல்ல, பாமக பதில் சொல்றதுக்கான பிரதிநிதி இல்ல. நான் உங்களை கேட்கிறது, ஒரு அரசியல் கட்சி ஒரு காலகட்டத்தில் இல்ல ஒரு காலகட்டத்தில் நீங்கள் முதலமைச்சராக ஒரு நிலையை அந்த நிலையை அரசியல் கட்சிகளுக்கு என்ன காரணம்? இல்ல அரசியல் கட்சிகள் மாற்றிக்கொண்டதே இல்லையா? அரசியல் கட்சிகள் அது வேற. நீங்க இந்த கொள்கையை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல அரசியல் கட்சிகளுடைய வேற நடவடிக்கைகள் இதே ஆட்சி, இது ஒரு கொள்கை. நீங்க ஒரு சமூக கொள்கை. சரி, இளங்கோவன் இல்ல, நான் சொல்வது என்ன, அதாவது பேசுறேன். இது அரசாங்கத்திற்கு வருவாய் தருகிற ஒரு துறை என்கிற நிலை இருக்கும் வரை இதை அனுமதித்திருக்கிறோம். ஆனால் இது 3 வயது குழந்தையை குடிக்க வைக்கிற மோசடி அல்லது ஒரு பள்ளி மாணவி குடித்து விட்டு சாலையிலே உருண்டு கிடக்கிற அளவுக்கு இது சமுதாய தீங்காக மாறும் பொழுது இதற்கு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டியது என்பது ஒரு அரசியல் கட்சியின் கடமை என்கிற வகையிலே சமீபத்திய பல நிகழ்வுகள் இந்த முடிவுக்கு காரணமாக அமைந்தது. இந்த சமீபத்திய நிகழ்வுகளை குறிப்பிட்டு தலைவர் கலைஞர்களும் இதை கொண்டு மறுபடியும் மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார். இதுதான் ஒரு அரசியல் கட்சியின் அணுகுமுறையாக இருக்க வேண்டும். சரி, திரு ஆளூர் ஷானவாஸ், உங்கள் கட்சியின் மீதும் நாளைக்கு நீங்க பந்த் அறிவிக்கிறீங்க. மனிதநேய மக்கள் கட்சி, திரு வைகோ எல்லாம் சேர்ந்து அறிவிச்ச பந்த். அதுக்கு சில கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் ஆதரவு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு, சில கட்சிகள் எதிர்ப்பு, நாங்கள் பங்கேற்கலன்னு தமாக சொல்லுது, நாம் தமிழர் கட்சி சொல்லுது. ஒரே கோரிக்கை என்றாலும் அதில் ஏன் எல்லோரும் முரண்படுகிறீர்கள்?
இதிலேயே ஒவ்வொருவரும் அரசியல் ஆதாயம் தேட முற்படுகிறீர்களா அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இல்லைன்னு ஒதுக்க முடியுமா? இந்த பெரிய அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் முரண்படவில்லை. திமுக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, காங்கிரஸ், பெரும்பாலான கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், அநேக கட்சிகள் ஒருமித்த குரலுக்கு இந்த விஷயத்தில் வந்திருப்பதே தமிழ்நாட்டில் இது முதல் முறை. அதையும் நீங்க பார்க்கணும். பாரதிய ஜனதா கூட ஆதரித்திருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முழு அடைப்புக்கு. இந்த அளவுக்கு முரண்பட்ட கட்சிகள், காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் முரண்பாடு இருக்கிறது, எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் முரண்பாடு இருக்கிறது, திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் முரண்பாடு இருக்கிறது. எல்லோரும் ஒரு குரலுக்கு வந்திருக்கிறோம். இதில் இந்த திசைவெளியை மாற்றியது அல்லது இதற்கு முரண்பட்ட கருத்தை வைத்தது பாமக மட்டும்தான். அது அவர்களுக்கு உண்மையிலே மதுவிலக்கில் அக்கறை இருந்தால் அவர்கள் இதை ஆதரித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்கள் இதற்கு முன்னெடுப்பு செய்வதை விரும்பவில்லை. ஒரு வயிற்றெரிச்சலின் காரணமாக அவர்கள் மாற்று கருத்தை முன்வைக்கிறார்கள். ராமதாஸ் அவர்கள் சொல்வது விளம்பரத்திற்காக செய்கிறார்கள் ஒரு கருத்தை சொல்றார். இன்னொன்று மதுவிலக்கு பற்றி பேசுவது என்பது ஃபேஷன் ஆகிவிட்டது, அதை எல்லோரும் பேசுறாங்கன்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். அவர் தரப்பில் பேசுவதற்கான நபர்கள் இல்லை. அது மதுவிலக்கு நாங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்ற ஒரு கருத்து, நாங்க தான் 30 ஆண்டு காலமா பேசுறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். இப்ப இல்லாத ஒரு இயக்கத்தை விமர்சிப்பது என்பது பொருத்தமாக. உங்களை கேட்கிறது, சசி பெருமாள் இறப்பை வைத்து அரசியல் நடத்துவது அருவருக்கத்தக்கதும் கண்டனத்துக்கும் உரியதாகும் நத்தமுசனான்னு சொல்றாரு. அது உங்களைத்தானே சொல்றாரு. அதாவது சசி பெருமாள் இறப்பை வைத்து சடலத்தை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்கிற நிலையில் இங்கே எந்த கட்சியும் இல்லை. சசி பெருமாள் எதற்காக உயிரை துறந்திருக்கிறார்னு பார்க்கணும். அவருடைய நோக்கம் என்ன? அவர் உயிரையே துறக்கிற அளவுக்கு இந்த போராட்டத்தில் உறுதியாக இருந்திருக்கிறார். உயிரை துறந்த பிறகும் கூட சடலமாக போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய சடலத்தை இன்னும் அந்த குடும்பம் வாங்கவில்லை. அந்த குடும்பம் போராடி கொண்டிருக்கிறது. இப்போது ஒருவர் உயிர் துறந்திருக்கிறார், அந்த குடும்பம் போராடி கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆதரவாக, அவர்கள் வைத்த கோரிக்கைக்கு ஆதரவாக திரள வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கிற அனைவருக்கும் இருக்குதானே செய்து. எல்லாரும் வந்துதான் ஆகணும். அப்ப இதுல வராதவர்களும் கூட இதுல வரணும். ஏன்னா அவருடைய நோக்கம் அது. அவர் அதற்காக தான் உயிர் திறந்திருக்கிறார். அவர் உயிர் திறந்த பிறகு கூட அரசு காட்டுகிற சலுகைக்கு கட்டுப்பட்டு அந்த குடும்பம் போகவில்லை. நீங்கள் உதவி தந்தாலும் பரவாயில்லை, வேலை தந்தாலும் உதறிவிட்டு நாங்கள் இந்த போராட்டத்தில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. அப்ப அந்த குடும்பத்திற்கு பக்கத்துணையாக நிற்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தில் நடமாடக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு, அமைப்புகளுக்கும் உண்டு, கட்சிக்கும் உண்டு. ஆக அந்த அடிப்படையில் போராடுகிறோம். இப்ப இன்னைக்கு பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டுகிறவர்கள் இதே போன்று முத்துக்குமார் திமுக ஆட்சியின் போது மரணித்த போது என்ன செய்தார்கள்? அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முத்துக்குமாருடைய சடலத்தை வைத்துக் கொண்டு நடந்த போது அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்தது? திமுகவை திட்டியதா, முத்துக்குமாரை திட்டியதா? முத்துக்குமாரை கொச்சைப்படுத்தியதா, திமுகவை கேள்வி எழுப்பியதா? அப்போ அவர்கள் அன்றைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தார்கள்? ஒவ்வொருவரும் நீங்க எடுத்த நிலைப்பாட்டை நத்தம் விஸ்வநாதன் கேள்விக்குள்ளாக்குறார். விடுதலை சிறுத்தைகளை கட்சியை பொறுத்தவரையிலும் சில நாட்களுக்கு முன்னால் திரு தொல் திருமாவளவன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுல மேலெழுந்த வாரியாக இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக மேலெழுந்திருக்கிறது. மக்களின் இந்த மனநிலையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் லாபம் அடையலாம் என்னும் சிலர் மதுவிலக்கு மாவீரர்களாக வேடம் போடுகிறார்கள். உண்மையிலேயே அவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தானா என்ற ஐயம் நமக்கு எழுகிறது. மீண்டும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் தற்போது இருக்கும் அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி முன்பு செய்ததை விட இன்னமும் தீவிரமாக கள்ளச்சாராய தொழிலில் அவர்கள் ஈடுபடக்கூடும் அப்படின்னு சொன்ன திரு திருமாவளவன் இப்ப திடீர்னு மதுவிலக்குக்கு வலியுறுத்தி கடையடைப்பு பண்ணணும் அப்படின்னு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு அரசியல் நெருக்கடி இருக்குன்னு நத்தம் சொன்னாங்க. எந்த அரசியல் நெருக்கடி இல்லை, அது ரொம்ப தெளிவா இருக்கு எங்களுடைய அறிக்கையில. சிலர்னு சொல்றோம். மதுவிலக்கு கோரி போராட்டம் நடத்தின எல்லாரையும் நாங்க குற்றம் சாட்டவும் இல்ல, மதுவிலக்கு கூடாதுன்னு சொல்லல, மதுவிலக்குக்கு எதிராக போராடக்கூடாதுன்னு சொல்லல, போராட்டம் நடத்தி எல்லாரும் குற்றம் சொல்லல. கடந்த காலத்துல பேசல மதுவிலக்கு பற்றி நீங்க கடந்த காலத்துல பேசலையே. மதுவிலக்கு குறித்து உண்மையிலேயே பூர்வாங்கமாக பேசினது நாங்க தான். சில பேர் டாஸ்மாக் மூடணும்னு சொல்லுவாங்க, கள்ளச்சாராயத்தை பத்தி பேச மாட்டாங்க. சில பேர் தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு வேணும்பாங்க, மற்ற மாநிலங்களில் பேச மாட்டாங்க. எங்கள் தலைவர் தான் முதலில் இது குறித்து தேசிய கொள்கை வேணும்னு சொன்னார். மதுவிலக்கு வேணும்னார். டாஸ்மாக்கை மூடணும், டாஸ்மாக்கை மூடினால் ஏற்படுகிற கள்ளச்சாராய பெருக்கத்தையும் கட்டுப்படுத்தணும். கள்ளச்சாராயம் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த வழக்கில் சிக்கிறாங்களோ அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுங்க, வெள்ளை அறிக்கை வெளியிடுங்கன்னு சொன்னது நாங்க தான். மது எல்லா வகையிலும் தடை செய்யப்பட வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக பேசியிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட செக்டாரை மட்டும் நாங்க பேசல, டாஸ்மாக்கை மட்டும் மூடுங்க அல்லது கள்ளச்சாராயத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்க அல்லது கல்லறக்க அனுமதி விடுங்க, இப்படி நாங்க பேசல. ஒட்டுமொத்தமாக மதுவுக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் வேணும், தேசிய அளவில் வேணும்னு பேசியிருக்கிறோம். அப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இன்னைக்கு மாணவர்கள் போராடுகிறார்கள், சசி பெருமாள் குடும்பம் போராடுகிறது, மதுரையில் நந்தினி என்கிற அந்த கல்லூரி மாணவி போராடுகிறார். இவர்களுக்கெல்லாம் என்ன அரசியல் இருக்க போகுது? இவர்களுக்கெல்லாம் என்ன விளம்பரமா? அப்போ அவர்களுக்கு எந்த அரசியல் நோக்கம் இல்ல. மக்கள் போராடுகிறார்கள். குடியிருப்பு பகுதியில் இன்னைக்கு டாஸ்மாக் இருக்குன்னு சொல்லி மக்கள்
கிளர்ந்து வந்து போராடக்கூடிய காட்சியை பார்க்கணும். அவர்களுக்கு என்ன அரசியல் இல்லை, இவர்கள் எல்லாம் அரசியல் கட்சிகள் தூண்டி விடுகின்றன. இந்த ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் செய்யறாங்க. இவங்களோட மனப்பால் குடிப்பவருடைய எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. யார் தூண்டி சசி பெருமாள் இத்தனை ஆண்டு காலம் போராடினாரு? யார் தூண்டி அந்த நந்தினி என்கிற மாணவி போராடினாங்க? யாரும் தூண்டல. இந்த முழக்கம் இன்றைக்கு வெகு மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது. எப்போதுமே அப்படித்தான். எப்போதுமே 50 ஆண்டு கால ஈழ போராட்டம், நான் சொல்றேன் 50 ஆண்டு கால ஈழ போராட்டம் தமிழ்நாட்டில் 2009 கிளர்ந்து எழுந்தது. ஒரு முத்துக்குமாரனுடைய மரணம், ஒரு செங்கொடியுடைய மரணம். 25 ஆண்டுகளா பேரறிவாளன் முருகன் சிறையில் இருந்தாங்க. ஆனா எப்ப அது கிளர்ச்சியா வெடிச்சது? ஒரு செங்கோடியினுடைய மரணத்திற்கு பிறகு வெடிச்சது. எப்போதுமே இப்படித்தான். வரலாறு முழுக்க இப்படித்தான். வரலாறு முழுக்க சில மரணங்களின் மூலம் சில கிளர்ச்சிகள் வெடிக்கும். அப்படித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதுவிலக்கு கோரி எல்லாரும் எல்லா காலத்திலும் போராடி இருக்காங்க. இன்றைக்கு அது மக்கள் இயக்கமா மாறுவதற்கு பின்னால் இத்தகைய தியாகங்கள் இருக்கிறது. அந்த தியாகத்தை அரசு கொச்சைப்படுத்தக்கூடாது. திரு காரை செல்வராஜ், உங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. வைகோ அவர்களை பற்றி திரு டி கே செல்வன் சொல்லுங்க. நான் சொல்வது, இந்த சசி பெருமாளுடைய இந்த குறிப்பிட்ட போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குறிப்பிட்ட போராட்டம் ஒரு குறிப்பிட்ட மதுக்கடையை மூட வேண்டும் என்று கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இந்த அரசாங்கம் அந்த கடையை மூட மறுத்தது. அதற்கான போராட்டம் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடக்கிறது. நீதிமன்ற உத்தரவையே இந்த அரசாங்கம் மதிக்கவில்லை என்ற காரணத்தினாலே அவர் இத்தகைய ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு மதுக்கடையை மூடுவதனால் அரசாங்கத்துக்கு வருமானம் கெட்டு போகாது. ஆனாலும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இந்த அரசு இந்த மதுக்கடையை மூடாமல் இருந்தது என்பதையும் நாம் உணர வேண்டும். திரு செல்வராஜ், திரு வைகோ அவர்களுடைய சொந்த ஊர்ல நேற்றைக்கு கலவரம் ஏற்பட்டிருக்கு. கண்ணீர் புகை குண்டு வீசுற அளவுக்கு ஆகியிருக்கிறது. நேரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறார் திரு நத்தம் விஸ்வநாதன். 1ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் வைகோ அவர்களது தாயார் பங்கேற்றார். 2ஆம் தேதி நடந்த போராட்டத்தில் அவங்க பங்கேற்கல. அதற்கு காரணம் வன்முறை வெடிக்கும், மதுபான கடை சூறையாடப்படும் என்பதால் தான் தனது தாயாரை கலந்து கொள்ள வேண்டாம் என திரு வைகோ கூறியிருக்கிறாரா? அவரது தாயார் கலந்து கொள்ளாததிலிருந்தே கலிங்கப்பட்டியில் நடைபெற்ற கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் வருதுன்னு அவர் சொல்றார். சரி, நான் முதல்ல ஒரு அண்ணன் சேகு தமிழரசனுடைய ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த சசி பெருமாள் மரணத்திற்கு பிறகு நடைபெற்றிருக்கிற, வீரியம் பெற்றிருக்கிற இந்த போராட்டம் அவர்களுக்கு பயத்தையும் இயலாமையையும் ஒரு பரிதவிப்பையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறதான் அவர் பேசிய எல்லா செய்திகளுடைய வெளிப்பாடு அதுதான். நீங்க கேட்ட கேள்வி அண்ணா, ஒரு நிமிஷம் அடுத்த கேள்வி முடிச்சிடறேன். 2வது வைகோ அவர்களுடைய தாயார் அவர்கள் முதல் நாள் கலந்து கொண்டார்கள். ஒரு மத்திய ஒரு மாநிலத்துடைய அமைச்சராக இருப்பதால் நான் வார்த்தைகளை எப்படி சொல்வது என்று தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த தாயாருடைய வயது 99 வயது, 40 வயது, 50 வயது, 99 வயது. அந்த போராட்ட களத்திற்கு முதலில் உண்ணாவிரத போராட்டமாக அந்த தாயார் தலைமையில் ஒரு 500 பெண்கள் தான் முதல்ல கூடி அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 99 வயது பெரியவருக்கு உண்டான எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். அந்த வயதிலும் இந்த போராட்ட களத்திற்கு இந்த கலிங்கப்பட்டி அந்த ஊரிலே இருக்கிற மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற அந்த தாயார் போராடியதை அவர் பாராட்டி இருக்க வேண்டும். அதற்கு மாறாக 2வது நாள் போராட்டத்திற்கு ஏன் வரவில்லை? அதனாலதான் திட்டமிட்டு நான் என்ன கேட்கிறேன், அவர் கேட்கிறேன், முதல் நாள் போராட்டம் நடந்திருக்கு, 2வது நாள் வெகுஜன போராட்டமாக கலிங்கப்பட்டியிலே மொத்த மக்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அன்று காலையில் மதுக்கடையை 10 மணிக்கு திறப்பதின் அவசியம் என்ன? அந்த திறந்ததற்கு பிறகு 3 பேர் பிராந்தி வாங்கிட்டு போற, ஒரு நிமிஷம் இருங்க, 3 பேர் பிராந்தி வாங்கிட்டு போறவங்களை கூப்பிட்டு அடிச்சு விரட்டி இருக்கான். அந்த பொதுமக்கள் போராட்ட களத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒருவர் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்பது அந்த சூழ்நிலைக்கு உட்பட்டது. இல்ல, போராட்டத்துக்கு தலைமை தாங்கிறவங்களுக்கு போராட்டத்தை ஒழுங்காக அமைதியாக கட்டுக்கோப்பாக நடத்த வேண்டிய கடமை அந்த தலைவர்களுக்கு இருக்காது. உண்மை. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த 21 ஆண்டுகளில் வன்முறை வெறியாட்டங்களிலோ வன்முறையை ஆதரித்தோ வன்முறை நடத்தியோ வரப்பட்ட இயக்கம் இல்லை என்பது தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்பதல்ல நோக்கம். சசி பெருமாளுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய வீரியத்தை இந்த தமிழகத்தில் கொடுத்திருக்கிறது. அந்த வீரியத்தை பயன்படுத்தி எல்லா பகுதியிலும் போராட்டங்கள் வெடிக்கிற பொழுது அந்த தாயார் போராடுறாங்க. மறுநாள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் அவர் ஊருக்கு போறார், அந்த போராட்ட களத்திலே பங்கேற்கிறார். அந்த ஊரு முழுவதும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த அரசாங்கத்தில் அன்றைக்கு ஒரு நாள் பாலிடிக்ஸ் இருக்காவது. பாமக ஒரு புறத்துல கேட்குது, தேமுதிக ஒரு புறத்துல கேட்கிறது, வைகோ ஒரு புறத்தில் நடைபயணம் செய்தார். இப்ப திமுக இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சியும் இந்த கோரிக்கையை மாற்றி மாற்றி பேசுறதுனால
யார் பெரியவர், யார் இதுல முனைப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்கும் வேகம் இல்ல இதுல வந்து போட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த மதுவிலக்கு அந்த போட்டி இல்லங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ரொம்ப ஒரு பெரிய கட்சிகள் இல்ல, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி வளர்ந்து வருகிற கட்சிகள் தான். இந்த கட்சிகளுடைய அழைப்பை ஏற்று எல்லா பெரிய கட்சிகளும் நாளைக்கு வந்து முக்கியமான கட்சிகள் அத்தனை பேரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதுல இருந்தே கட்சிகளுக்குள் இந்த விஷயத்தில் ஈகோ இல்லை என்பதற்கு மிகப்பெரிய சாட்சி. ஈகோ இருக்கிற ஒரே கட்சியாக பாமக தான் இருக்குது. வேற எல்லாரும் பெரும்பாலும் ஆதரவு கொடுத்திருக்காங்க. வாசன் கூட என்ன திமுக ஆதரிக்கல, பாஜக அவங்க போராட்டம் தமிழ்நாடு அளவுல ஆதரிக்கல. வாசன் கூட என்ன சொல்லி ஆதரிக்கல, வணிகர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று தான் சொல்லியிருக்காரு. ஆனா வணிகர் சங்க பேரவை அதுக்கு ஆதரவு தெரிவிச்சில்லை. என்னுடைய பார்வை இந்த கோரிக்கையில் நியாயம் இருப்பதை எல்லா கட்சிகளும் உணர்ந்து எல்லாரும் ஈகோ இல்லாம பின்னாடி வர்றாங்க. அதையும் கவனிக்கணும். என்னுடைய பார்வை இந்த விவாதத்துல அரசியல் கட்சிகள் வந்து ஒருங்கிணைந்து இந்த சூழ்நிலையில் போராடவில்லை என்கிற ஒரு வாதத்தை எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை சிறுமைப்படுத்தி விடக் கூடாது என்பதான் மறுமலர்ச்சி போராட்டத்தை இல்ல எங்களுக்கு பொறுத்தவரை சிறுமைப்படுத்தணும்ன்ற நோக்கம் இல்ல. ஆனால் ஒரு போராட்டம் நடக்கிறப்ப ஒரே கோரிக்கை எழுப்பக்கூடியவர்கள் வெவ்வேறு தருணங்கள்ல பேசுறாங்க. தமிழக அரசியலில் அதாவது திமுக வந்து எங்களை தலைமை தாங்குற கட்சி, எங்களை கேட்டா பரிசீலிப்போம்னு சொல்லி 10ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்குது. தேமுதிக 6ஆம் தேதி கோயம்பேட்டில இருந்து கோட்டை வரையிலும் மனித செங்கலிக்குது. இதுவரையிலும் பேசின பாமக விளம்பரத்துக்காக செய்யறாருன்னு ஒதுங்கி நிக்குது. தமாக வந்து முல்லை பெரியாறு மேகதாது அணைக்காக மார்ச்ல பந்த் நடத்தினப்ப வணிகர்களை பற்றி கவலைப்படாமல் சரின்னு சொன்ன தமாக இப்போ வந்து அது முடியாதுன்னு சொல்லுது. இப்போ ஒரு கோரிக்கையை நீங்க வந்து கொள்கை அளவுல ஏத்துக்கிட்டாலும் சேர்ந்து வந்து போராடுறதுல ஏதோ இவங்களை தடுக்குது இல்ல. அந்த முரண்பாடை சுட்டி காட்டாம இல்ல, முரண்பாடு அல்ல, அது எல்லாம் கருத்து என்பது அந்த முரண்பாடை சுட்டி காட்டுறதை சிறுமைப்படுத்துறதா? அந்த முரண்பாடே உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் விவாதத்தை வந்து நம்ம திசை திருப்பி கொண்டு போறோம். அது வந்துச்சுன்னா உண்மையான செய்திகள் மக்களிடம் போக வேண்டும். ஏன்னா நத்தம் விஸ்வநாதனுடைய கொடுத்திருக்கிற அறிக்கை இருக்கிறது பாத்தீங்களா, அந்த அறிக்கைக்கு பிறகுதான் அந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறேன். அது சிறுமைப்படுத்தி விடக்கூடாது. இது இன்னும் வீரியம் கொண்ட ஒரு போராட்டமாக, வெகுஜன போராட்டமாக இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல வேண்டிய காலச்சூழலில் நத்தம் விஸ்வநாதன் மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்களுடைய அறிக்கை கொடுத்திருக்கிற 4 செய்தி நீங்க ஒன்றை சுட்டி காட்டிட்டீங்க. அந்த ஆதாயம் ஆயுதம் ஏந்தி இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களை வீழ்த்துவதற்கு இந்த அரசியல் இயக்கங்கள் ஒரு இடைவெளி பேசலாம். நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. தேமுதிக, பாமக, மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, விசிகே இப்படின்னு பல கட்சிகள் இந்த கோரிக்கையை ஆதரிச்சு பேசினாலும் கூட சில கட்சிகள் மட்டும் அமைச்சருடைய விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கின்றன. பல கட்சிகளை அவர் கண்டுகொள்ளவில்லை. இதுல இருக்கக்கூடிய அரசியல் என்ன, நம்ம விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளை. திருமணி, மதுவிலக்கு தேவையில்லை, நடைமுறை சாத்தியமில்லை அப்படின்ற கட்டத்திலிருந்து விவாதம் பல கட்டங்கள் நகர்ந்து கிளர்ச்சி வெவ்வேறு வடிவங்களில் நடக்கிற ஒரு கட்டத்தில் நாம் விவாதிக்கிறோம். இதுவரையிலும் இதை பற்றி திட்டவட்டமாக எந்த குறிப்பையும் சொல்லாத தமிழக அரசு, மதுவிலக்கு சாத்தியமில்லை, பிற மாநிலத்தில் இருக்கு, சாராயம் இருக்கு, மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் ஆறாக வந்துவிடும், கட்டுப்படுத்துவது என்பது நடைமுறை சாத்தியமில்லை அப்படின்ற ஒரு வரி தான் இதுவரையிலும் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அதிகாரபூர்வமாக சொல்லிட்டு வந்த ஒன்று. அவர் மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர். அவர் இன்னைக்கு சொல்றார், எதிர்க்கட்சிகள் மீதான கடுமையான விமர்சனம் இருக்கு. காங்கிரசும் பாஜகவும் அவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் பேசிட்டு வரட்டும், திமுகவுக்கு இது பற்றி பேசுவதற்கு இல்லை, திருமாவளவன் ஏன் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டார், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து குஜராத்தில் வந்து சொல்லிட்டு வரட்டும், குஜராத் தவிர வேற எங்க இருக்கு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ நத்தம் விஸ்வநாதன் அறிக்கையின் மூலமாக நமக்கு தெரிவது, இந்த அரசாங்கம் இதுல திட்டவட்டமான ஒரு நிலையை எடுத்திருக்குன்னு எடுத்துக்கிறதா, அல்லது கடந்த காலத்தில் மௌனமாக இருந்த நிலையிலிருந்து மௌனத்தை கலைந்து இதுதான் எங்களுடைய நிலை அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, இது வந்து ஃபைனல் பொசிஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கவர்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. கடந்த ஒரு வார காலமாக நடந்த சம்பவங்கள், அதுவும் குறிப்பாக சசி பெருமாளோட மரணம் ரொம்ப துயரமான சம்பவம். அதற்கு பிறகு கடந்த 3 நாட்களாக கலிங்கப்பட்டியில் நடந்த சம்பவம், இன்னைக்கு பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களோட அந்த சம்பவம், இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது தி கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ் டு ரியாக்ட். வேறு வழி இல்லை, அவங்க பண்ணி தான் ஆகணும். ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட், நத்தம் விஸ்வநாதனோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இன்சென்சிட்டிவாக தான் இருக்குது. அதாவது மக்களுடைய உணர்வுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு அரசு வந்து மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் கொடுக்கவில்லையோ என்ற எண்ணத்தை தான் இது ஏற்படுத்தி. நீங்க அப்படி சொன்னாலும் இந்த அரசாங்கத்துக்கு மதுவிலக்கு குறித்து போராட்டம் நடத்தி மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசுக்கு களங்கம் கற்பிக்கலாம் என்று மனப்பால் குடிப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாதுன்னு திரு நத்த விஸ்வநாதன் சொல்றது இருக்கே, அது உங்களுக்கு இன்சென்சிட்டிவ்னு நீங்க சொல்றீங்க.
அவங்களோட தன்னம்பிக்கைன்னு இதை பார்க்க முடியாதா? நிச்சயமா அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா மதுவிலக்கு பற்றிய என்னுடைய கொள்கை என்பது வேறு. நான் ஏற்கனவே இந்த அரங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், அது வேறு. ஆனால் இன்று மக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசாங்கம் குறைந்தபட்சம் கடைகளின் எண்ணிக்கையை நாங்கள் குறைப்போம், வேலை நேரத்தை குறைப்போம், ப்ரமோட் பண்ண மாட்டோம்னு சொல்லணும். இந்த பிரச்சனையே தமிழ்நாட்டில் இன்னைக்கு மது விற்பனை என்பதை தாண்டி மதுவை ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறார், ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். சுருக்கமா சொல்றதுனா உங்களுடைய முக்கியமான கொஸ்டினுக்கான என்னுடைய பதில் என்பது, இன்றைக்கு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையை வைத்து அதிமுக அரசின் நிரந்தரமான கொள்கை மது விஷயத்தில் இதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னும் தேர்தல்களுக்கு 9 மாதங்கள் இருக்கின்றன. இப்பவே இறங்கி அதோட கிரெடிட் எதிர்க்கட்சிகளுக்கு போயிடும் நினைக்கிறேன். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றொரு காரணம் கிட்டத்தட்ட தேர்தல்களுக்கு 9 மாதங்கள் இருக்கின்றன. என்ன வேணா நடக்கலாம். உங்களுக்கு 1 வீக் இஸ் a long period பாலிடிக்ஸ்ல. ஆகவே இந்த போராட்டங்கள் வலுவடையும் பட்சத்தில் இந்த மக்களுடைய உணர்வு மது டாஸ்மாக்கு எதிராக அதிகப்படியாக வலுவடைகிறது என்ற ஒரு சூழல் உருவானால் நிச்சயமாக அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது கணிப்பு. திரு தமிழர் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அவருடைய நீட்சியா கேட்கிறேன். அது உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளவில்லை, இன்சென்சிட்டிவ், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் செயல்படுகிறார்கள். இப்ப நிதிஷ்குமார் தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை கொண்டு வருவோன்றார். அண்டை மாநிலத்தில் உமன் சாண்டியிடம் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கொள்கையில பெரிய போராட்டங்கள் எதுவுமே நடக்காம ஒரு மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இங்க அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த போராட்டம் வேகமான பிறகும் கூட அந்த போராட்ட உணர்வுகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் அரசாங்கம் ஒரே ஒரு பேச்சை தொடர்ந்து பேசுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாண்புமிகு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சருடைய இந்த அறிக்கை இருக்க, நத்தம் விஸ்வநாதன் அவருடைய அறிக்கை, இது எதிர்க்கட்சிகளுடைய இந்த நடைமுறை செயல்பாடுகளுக்கான பதில். இந்த அரசுக்கு மதுவை அமல்படுத்தி தான் ஆகணுன்றது ஒரு கொள்கை இல்லை. அரசுக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கும் அது ஒரு கொள்கை இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவங்களும் இதை நீங்கள் அவருடைய கொள்கையாக இது வரைக்கும் அவங்க சொன்னதில்லை, இப்படி தான் பண்ணணும்னு. ஆனால் நடைமுறையில் நீங்கள் என்னென்னா, நீங்கள் 2009 2007 ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சா? 2007 என்ன சொன்னார் திமுக தலைவர்? இருங்க, நான் என்ன பதில் சொல்றதுக்கு முன்னாடி ராஜீவ் படுகொலை வழக்குல கைதாக இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வதா கூடாதா அப்படின்ற ஒரு பேச்சு வருகிற போது, தண்டனை குறைப்பு வருகிற போது, நான் எதை சொல்ல வர்றேனோ அதை நீங்க என்ன சொல்லவே கொள்கை என்னன்னு கேட்டா அதுக்குள்ள ஒரு பதில் சொல்லணும். இல்லங்க, நான் எதை சொல்ல வரணும், அதாவது திமுக தலைவர் சட்டப்பேரவையிலேயே பதிவு செஞ்சு முதலமைச்சராக இருந்த போது பதிவு செய்தது இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் கடைகளை மூட முடியாது, சுற்றி இருக்கக்கூடிய நெருப்பு வலயமா இருக்கிற கற்பூரமா தமிழ்நாடு எப்படி இருக்கு? அது இல்ல, அது 71 நான் கேக்குறது. அது 71 என்னுடைய நேரடி 71 சொல்றது. என்னுடைய நேரடி கேள்வி 2007 என்னுடைய நேரடி கேள்விக்காங்க. அவர் திமுக தன்னோட ஆட்சி காலத்தில் 2011 வரையிலும் டாஸ்மாக் கடையை நடத்திய ஒரு கட்சி. அதனுடைய ஆட்சி காலத்தில் மதுக்கடைகள் இருந்தன, அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. நான் உங்களை கேட்பது, இந்த மொத்த பிரச்சனையும் நீங்க திமுகவை வைத்து மட்டும் பார்ப்பீங்களா, அல்லது மற்ற போராட்டங்கள் எதையுமே கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டீர்களா? இது திமுக வெர்சஸ் தமிழக அரசுக்கான விஷயமா இதை பார்க்கிறீங்களா? அவர் நிர்வாகத்தில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்த போது எழுந்த கேள்வி, அந்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், அதான் நான் சொல்றேன். மற்றவர்கள் அது வேற, அதுக்கு நான் அப்புறம் வரேன். இல்ல, மற்றவங்க கணக்குல நீங்க என்ன சொல்ல வந்தாருன்னா நான் சொல்ல வரலையே. சொல்லுங்க, அதை ஏன் நீங்க விடலையே? தொடர்ந்து சொல்லுங்க. முதலமைச்சராக இருந்த போது திமுக தலைவர் சட்டப்பேரவையிலேயே பதிவு செய்த பதில், பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி காலத்திலே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், ரிக்ஷா ஓட்டுகிறவன், வண்டி எடுக்கிறவன், எவ்வளவு பேர் இந்த வழக்குகளிலே உள்ளே இருந்தார்கள் தெரியுமா? பெரியவர் பக்தர் செல்லும் ஆட்சியிலே எத்தனை லட்சம் பேர் இந்த மாதிரியான மதுவிலக்கை அமல்படுத்துகிறோம் என்று செயல்படுத்தியதனால எவ்வளவு ஏழை எளிய மக்கள் லட்சக்கணக்கிலே சிறையில் இருந்தார்கள். அந்த பட்டியலை தரவா? இப்போ அது தொடர வேண்டுமா? கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியுமா? இது தொடர வேண்டுமா? லட்சக்கணக்கானவர்கள் சிறைக்கு போக வேண்டுமா? ஏழை எளிய மக்கள், நலிந்த மக்கள், அடித்தொடுத்த மக்கள். இது அன்னைக்கு நீங்க சொன்னீங்களே, அவர்களாம் உள்ள போக வேண்டுமான்னு. நான் இப்போ என்ன அந்த மக்களுடைய பிரதிநிதியா கேட்கிறேன், அது தொடர வேண்டுமா? நீங்க தானே சொன்னீங்க தொடர வேண்டுமா? இப்போ நீங்களே இப்போ திரு நத்தம் விஸ்வநாதனுடைய முதல் கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. மதிமுக பதில் சொல்லவே இல்லையே. இரண்டாவது சந்தேகத்துக்கு ஒரு நிமிஷம் டி கே சிலங்கோன்ட்டு அதுக்கான பதிலை கேட்கலாம். திரு டி கே. நான் தான் முதலே சொல்லிட்டேன், இப்போ உள்ள வலைத்தளங்களில்
தற்போது ஏற்படுகிற மிகப்பெரிய சீரழிவுகளை பார்த்த பிறகும் ஒரு அரசாங்கம் அமைதியாக இருக்கும் என்றால் அது ஒரு நல்ல அரசியல் கட்சியாக இருக்க முடியாது. அரசாங்கத்திடம் நாம் கேட்பது, இந்த கொள்கையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்று ஒரு சொல்லி இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது நடைபெறுகிற போராட்டங்களை இது 2 கட்டமாக பார்க்க வேண்டும் என்று முதலிலேயே சொன்னேன். ஒரு கொள்கையை சொல்வது வேறு, ஆனால் ஒரு நீதிமன்ற உத்தரவை மதிக்காததனால் ஏற்பட்ட போராட்டங்களின் விளைவை கண்டு மக்கள் கொதிப்பது என்பது வேறு. ஏன் இந்த நீதிமன்ற உத்தரவை நத்தம் விஸ்வநாதன் அதற்கு பதில் சொன்னாரா அவருடைய அறிக்கையிலே? 2014 பிப்ரவரி மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட மதுக்கடையை மூட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு ஏன் நத்தம் விஸ்வநாதன் வாயை மூடிக்கொண்டிருந்தார்? இன்றைக்கு எங்களுக்கு 5 பக்கத்துக்கு அறிக்கை விடுகிற நத்தம் விஸ்வநாதன் அந்த பிரச்சனையிலே ஏன் வாயை பொத்தி கொண்டிருந்தார் என்று கேட்கிறேன். இது ஒரு கொள்கை. நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்த கோரி மதுவிலக்கு வேண்டும் என்று கருதுகிறோம். 21ஆம் தேதி கடந்த 21ஆம் தேதி திமுக தலைவர் வெளியிட்ட அறிக்கை, மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா தீவிர நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு வரி அறிக்கை. இப்ப தமிழ்நாடு முழுக்க உடனடியாக மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வரணும் சொல்லி அதிமுக அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி நடக்கக்கூடிய போராட்டங்களுடைய தொடர்ச்சியாக தமிழக மக்களின் ஒருமித்த உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் வரும் 10ஆம் தேதி போராட்டம். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணுங்க. நீங்க அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். ஆமா, என்னுடைய கேள்வி அப்படியே பாத்துட்டு திரு இளங்கோவன் இல்ல ரொம்ப நியாயமானது. ரொம்ப நியாயமானது. முதல் நாள் அவருக்கு எந்த ஆண்டு அங்க திறக்கப்பட்டது? ஒரு நிமிஷம். எந்த ஆட்சியில திறக்கப்பட்டது? ஒரு நிமிஷம். இப்ப விவாதமா அது கலிங்கப்பட்டி கதை நீங்க சொல்றீங்க. அவர் கலிங்கப்பட்டி கதை சொல்றாரு. கலிங்கப்பட்டி இல்ல, அது கன்னியாகுமரி மாவட்டம் உண்ணாமலை கடை அவர் சொல்றாரு. நீங்க சொல்றது கலிங்கப்பட்டி கடை. நான் என்னோட கேள்விக்கு வந்துடுறேன். இல்ல, அவர் கலிங்கப்பட்டியை சொல்ல அவர் சசிபெருமாள் போராட்டம் உண்ணாமலைப்பட்டி கடைக்கு 31ஆம் தேதி அவர் போராட்டம் நடத்த அனுமதி கூறி அந்த விஷயத்தை சொல்றாரு. அது வேற. உண்ணாமலை கடை சந்திப்புல நடக்கிற கடை. திரு டி.கே. இளங்கோவன், திமுக கடந்த 21ஆம் தேதி புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல திரு இளங்கோவன், என்னோட கேள்வி நேரடியா வாங்க. ஜூலை மாதம் 21ஆம் தேதி கடந்த 21ஆம் தேதி அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்ட ஒரு கட்சி இன்னைக்கு திடீர்னு இப்பவே அமல்படுத்துங்க அப்படின்னு போராட்டத்துக்கு தெருவுக்கு வர்றது, 10ஆம் தேதி போராட்டம் நடத்துறதுன்றது அரசியலா இல்லையா? நான் தான் முதல்ல உங்கள்ட்ட சொன்னேங்க, நாங்க ஒன்றும் மடம் நடத்தவில்லை, அரசியல் நடத்துகிறோம். இந்த அரசியல் மக்களுக்கு நன்மை செய்கிற அரசியலாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். அவர்கள் 4ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் அறிவித்தார்கள். நாங்கள் 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறோம். இதுதான் அவர்களுடைய போராட்டத்தின் தன்மை வேறு, எங்களுடைய போராட்டத்தின் தன்மை வேறு. நாங்கள் அவர்களோடு முரண்படவில்லை, எங்களை கேட்கவில்லை என்று இன்றைக்கு கூட தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே தவிர கடையடைப்பு போராட்டம் நடந்தவர்களோடு நாங்கள் முரண்படவில்லை. கூடுதலாக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறோம். உடனே மூட வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் ஏன் வருகிறது என்றால், பல இடங்களில் வெடித்து கிளம்பும் இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு அது சரியான அமைச்சர் உணர்வுகளை அரசாங்கம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், முன்னாள் அமைச்சர்கள் மதுபான தொழிற்சாலை நடத்துகிறார்கள், அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் மதுபான தொழிற்சாலை நடத்துகிறார்கள். 5 தொழிற்சாலையுடைய உரிமை எந்த அரசியல வழங்கப்பட்டது? திமுக அரசியல தானே வழங்கப்பட்டது அப்படின்னு பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு அந்த ஆலைகள்லயே அதிமுக கொள்முதல் செய்து, அந்த திமுக காரங்களுடைய ஆலைகள்லயே இன்னும் அதிமுக கொள்முதல் செய்து, அதை நீங்க தடுக்க வேண்டியது உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது. வாங்க நிறுத்த வேண்டியது வாங்கி ஊக்கப்படுத்துங்க. அதிகமான அளவில் திரு இளங்கோவன், அதுக்கு பதில் என்ன உங்களோட பதில்? திமுக இப்பொழுது உள்ள அதிமுக அரசு மிக அதிகமாக டாஸ்மாக் நிறுவனம் மது கொள்முதல் செய்வது அதிமுக ஆட்சிக்கு ஆதரவு பெற்ற ஒரு நிறுவனத்தினம் என்ற காரணத்தினால்தான் மதுவிலக்கை அமுல்படுத்த மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்று நான் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இங்கே ஒரு நிறுவனம் மது உற்பத்தி ஆலை இருந்தால் மதுவிலக்கு இருக்கும் பொழுது அவர்களால் இங்கே விற்க முடியுமா? 71க்கு முன்னாலே இங்கே எத்தனை ஆலைகள் இருந்தன, அவர்களால் இங்கே விற்க முடிந்ததா? மது ஆலை என்பது வேறு, மதுவிலக்கு என்பது வேறு. ஒரு புறம் தொழிற்சாலை நடத்துவீர்கள், இன்னொரு புறம் மதுவிலக்கு அமல் பற்றி பேசுகிறீர்களா?
இல்ல உங்க ரெண்டு பேருடைய போராட்டத்துக்கு இடையில இந்த போராட்டங்களா? இந்த திமுக தரப்பு வந்து திமுக தலைவர் கருணாநிதி சில மாதங்களுக்கு முன்னால் வெளியிட்ட ஒரு அறிக்கையில மிடாஸ் என்கிற நிறுவனம் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. அதற்கு முன்னால் 5 நிறுவனங்கள் தான் இருந்தன. ஆனால் அவர்களிடமிருந்து கூட நாங்கள் கணிசமான அளவுக்கு திமுக ஆட்சி காலத்தில் அது எங்களுடைய எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கல வாங்கணும்னு அவர் சொல்றாரு. நத்தம் விஸ்வநாதன் திமுக ஆட்சி காலத்தில் தான் புதிய மதுபான கடைகளை மதுபான ஆலைகளை திறப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுச்சு. எனவே இவர்கள் பேசுவதற்கான தகுதி அருகதை இல்லை அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். இந்த அரசியலை நாம் எப்படி புரிந்து கொள்றோம்? இல்ல இது வந்து இஷ்யூவை வந்து ட்ரைவலைஸ் பண்ற மாதிரி இது கிடையாது இஷ்யூ. இப்ப வந்து இப்ப அவர் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் வந்து ஏன் வந்து திமுக அந்த அதுல இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்களோட ஆலைகளிடம் வந்து ஏன் ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது நல்ல கேள்வி. அதே மாதிரி கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் வந்து ஏன் மிடாஸ்லாங்களை வாங்கினாங்கன்றதும் நல்ல கேள்வி. ஆனா பிரச்சனை அது கிடையாது. இஷ்யூ வந்து இப்ப தமிழ்நாட்டுல மது விலக்கு வேண்டுமா வேண்டாமா, ஃபேஸ்டு மேனர்ல மது விலக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து இந்த ஆட்சியாளர்களுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கிறது, அது எப்படி இருக்க வேண்டும், இதுதான் இன்றைக்கு இஷ்யூ. இதை தாண்டி வந்து திமுக எவ்வளவு பேர் கடை வச்சிருக்காங்க, அண்ணா திமுக எவ்வளவு பேர் கடை வச்சிருக்காங்கன்றது வந்து இஷ்யூவை வந்து நல்லா டைவர்ட் பண்ணக்கூடியது. அதற்கு நாம் பலியாகி விடக்கூடாது. பிரச்சனை வந்து இன்னைக்கு மக்கள் மன்றத்திற்கு போய்விட்டது. மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடி காந்தியவாதி சசி பெருமாள் இப்படி வந்து தற்கொலைவாதி ஆனார். காந்தியை விட அவர் தற்கொலை மிரட்டல் வேற யாரும் கொடுத்திருக்காங்களா? நான் கொச்சைப்படுத்தவே இல்லை. வேதனையானது நத்த விஸ்வநாதனே சொல்றாரு. யாருக்கும் ஒரு மனித உயிரும் விலை மதிக்க முடியாதது. அதனாலதான் இதை இப்ப நான் பேசுறேன். விஸ்வநாதனுடைய அறிக்கையில என்ன கொடுத்திருக்காரு, சசி பெருமாளுடைய போராட்டம் காந்திய வழியில் இல்லை என்றார். இந்த கடைசி நேரத்திலே அந்த டவர்ல ஏறி இறந்து போன உடலை தூக்கி கொண்டு வந்த ஒரு விஷயத்தை மட்டும் பேசுறார். 16 வயதில் இருந்து அன்றைக்கு இறக்கிற வரை தொடர்ந்து காந்திய வழியில் போராடி அவருக்கு இந்த அரசாங்கம் கொடுத்த பதில் என்ன, அதை சொல்லட்டும். அன்றைக்கு தானே டவர்ல ஏறினாரு. எல்லாம் போய் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு மதிக்காத அரசாங்கத்தின் ஏறி அது மேல ஏறியாவது செய்வோம், வேற வழி இல்லைன்னு காந்திய வழியை விட்டு டவர்ல ஏறதுக்கான காரணம் என்ன? அதற்கு முன்னால் அவர் போராடியதற்கு இந்த அரசாங்கம் திமுக அண்ணா திமுக இருக்கட்டும், 2 பேரும் குற்றவாளிகள் தான். ஒரு குற்றவாளி நான் திருந்து விடுவேன் என்கிறார். ஒரு வாய்ப்பு கொடுத்து அவ்வளவுதான். ரொம்ப அளவுக்கு அதிகமாக உள்ள போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பார்க்க வேண்டாம். இளங்கோவன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த 2010 அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது விலக்கி இருக்கிறார்கள், மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால இப்போ வந்து அதிமுக நீங்களே மதுக்கடைகளை மூடுங்கன்னு சொல்றாருல, கிரெடிட் உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்க எடுத்துக்கங்களேன். அவர் எடுத்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த கிரெடிட் உங்களுக்கு கொடுக்கிறார், நீங்க எடுத்துங்க. அந்த வாய்ப்பையை நீங்க பயன்படுத்திங்க மறுக்கிறீங்க. இப்போ உண்மை கசக்கும். ஆனா நான் சொல்ற வார்த்தைகள் ஏன் நீங்க வந்து அவ்வளவு ஆவேசப்படுறீங்க? இந்த கொள்கை நீங்க திருப்பி நாம் சொல்றோம் இல்ல, அவர் காந்திய கொள்கை. ஆமா, நான் கேட்கிறேன், அவருடைய குடும்பத்திலேயே நடைமுறைப்படுத்த முடியலையே, அவருக்கு சாத்தியம் இல்லாம போச்சே. மகாத்மா அவர்களாலேயே முடியாத கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியாத, செயல்படுத்த முடியாத ஒரு கொள்கையை, நீர்த்து போன ஒரு கொள்கையை ஏன் இப்படி வரட்டுத்தனமா அரசியலாக்கி பேசுறீங்க? இல்ல என்ன கொள்கைன்னு சொல்லுங்க. காந்தியவாதி கொள்கை நான் மதுவிலக்கு சொல்லுகிறேன். ரொம்ப ரொம்ப தவறான செய்தி. என்ன தவறான மகன் மகாத்மா காந்தி அவர்கள் கொடுத்த விளக்கம் நான் என் மனைவியுடன் சேருகிற பொழுது, இந்த மகன் கருவாகிற பொழுது என்னுடைய சிந்தனை நல்ல சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. அந்த மகனை பற்றி கவலைப்பட்டவர் தான் மகாத்மா காந்தி. அதை கூட எங்க கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? 4 வயசு குழந்தை குடிச்சிட்டு போறத சேர்க்க முடியுமா நீங்க? 30 வயசு பெண் ரோட்ல ஆடுறாங்க. இது இப்போ இல்ல, நீங்க சங்க இலக்கியத்திலே பாணர் குழந்தைகள் பேச தடுமாறியதாக சங்க இலக்கியத்துல வருது. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்பொழுது சமூக வலைதளங்களிலே ஒரு 3 வயது சிறுவனுக்கு சில பேர் வக்கர புத்தி கொண்டவர்கள் சில பேர் அவனை குடிக்க செய்ததும், பல பள்ளி மாணவிகள்
குடித்துவிட்டு வீதியிலே விழுந்து கிடந்ததையும் பார்த்த பிறகாவது மனம் திருந்தி ஏற்கனவே என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இது ஒரு பெரிய சமூக சீர்கேடுக்கு வழிவகுக்கும் நிலைக்கு சென்று விட்டது, இனிமேலாவது இதை திருத்த வேண்டும் என்ற எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இதை அரசாங்கத்தின் சார்பிலே பேசுகிறவர்கள் சொல்லட்டும். நாம தொடர்ந்து விவாதிக்கலாம். இரண்டு அம்சம் இருக்கு. ஒன்று, மதுவிலக்கு என்பது உலகம் முழுவதும் தோற்று போன கொள்கை. இந்தியாவிலும் பல மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டு தோற்று போய் மீண்டும் அமல்படுத்தி ஒரு தள்ளாட்டம், மதுவிலக்குக்கே ஒரு தள்ளாட்டமான வரலாறு உண்டு. அது ஆந்திராவிலையும் தமிழ்நாட்டிலையும் எல்லா மாநிலங்களிலும் அப்படியான ஒரு வரலாறு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம திரு நத்தம் விஸ்வநாதன் சொல்லியிருக்கிற இன்னொரு கருத்து ஆழமா பரிசீலனைக்குரியது. மது பழக்கம் என்பது ஒரு சமூக பிரச்சனை. எனவேதான் தமிழக அரசு மதுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பேரணிகள், முகாம்கள், கருத்தரங்குகள், துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அப்படின்னு நத்தம் விஸ்வநாதன் சொல்றார். எங்கெங்கெல்லாம் பேரணி நடந்தது, எங்கெல்லாம் கருத்தரங்கு நடந்தது, அப்படியான முயற்சிகள் தீவிரமாக நடந்தனவா அப்படின்றது நம்ம விவாதத்துக்குரியது. திரு ஷானவாஸ், மது விலக்கு அப்படின்ற ஒன்றுக்கு தள்ளாட்டமான வரலாறு. திரு சேக்கு தமிழரசன் சொல்வது நடைமுறையில் சாத்தியமில்லை, சாதாரண மனிதர்கள் குற்றவாளிகளாக போலீசாரின் பார்வையில் சிக்குவார்கள், அதில் தான் போய் முடியும் அப்படின்ற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். விருப்பு வெறுப்பின்றி இந்த உணர்ச்சி வேகத்துக்கு அப்பால் சிந்திக்க வேண்டிய பல விஷயம் இதில் இருக்கு. ஒன்று, அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் தனியார் கைக்கு போகும் அப்படின்றதுக்கு அப்பால் 7 விஷயங்களை பட்டியலிடுறாங்க. கள்ளச்சாராய மாஃபியா உருவாகும், குற்றச்செயல்கள் பெருகும், போலீஸுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும், வசதியானவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க பர்மிட் வாங்கி குடிப்பாங்க, ஏழைகள் கள்ளச்சாராயத்தை நாடுவாங்க, சாவாங்க, போலீஸ் கைகளில் அதிகாரம் குவியும், அண்டை மாநிலங்களுக்கு இதனால வருமானம் ஒரு மாநிலம் செயல்படுத்துறப்ப போகும் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாமே எதுவுமே அர்த்தமற்றவைன்னு நிராகரிச்சிட முடியுமா? அர்த்தம் உள்ளவை. அதனால தான் யாருமே நாளைக்கே கையெழுத்து போட்டு எல்லா டாஸ்மாகையும் மூடணும்னு யாரும் இங்கே பேசலை. பூரண மதுவிலக்கு என்பது படிப்படியாக அது குறித்த ஒரு நம்பிக்கையான ஒரு காத்திரமான அறிவிப்பை அரசு தர வேண்டும் என்பதுதான் இங்க கோரிக்கையா இருக்கு. ரொம்ப கவனிக்கணும். ஏன் இத்தனை கோபம் வந்திருக்குதுங்கிறது பார்க்கணும். நீங்க முதல்ல ஒரு பட்டியல் சொன்னீங்க, பேரணி நடத்தவில்லை, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடத்தவில்லை, இதெல்லாம் அரசு நடத்துவதாக சொல்வது நடத்தலன்னு சொன்னீங்க. அது நடத்தாமல் கூட போகட்டும், ஆனா அரசு ஒண்ணு திட்டமிட்டு செய்யுது. எது? டார்கெட் பிக்ஸ் பண்ணுது. ஏன் வருமானம் குறைஞ்சது டாஸ்மாக்கு என்று கணக்கு கேட்கிறது. டாஸ்மாகை பார்த்து 1 கிலோமீட்டருக்குள்ள 2 கிலோமீட்டருக்குள்ள ஏராளமான கடைகள் இன்னைக்கும் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்குது கடைகள். நான் எழும்பூர் பகுதியில் வச்சுக்கிறேன். எழும்பூர்ல பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இன்னும் டாஸ்மாக் இருக்குது, வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்துல இன்னும் டாஸ்மாக் இருக்குது, குடியிருப்புல இன்னும் டாஸ்மாக் இருக்குது. நத்தம் விஸ்வநாதனோட வரிகள் அப்படியே சொல்லணும், வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு அருகே மதுபான கடைகள் இருப்பதாக சொல்வது முற்றிலும் தவறான அப்பட்டமான பொய். 1500 அவர் வந்தா தெருத்தரவா கொண்டு காட்ட முடியும் நம்மால எங்கெங்க இருக்குதுன்னு. இதெல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு நீதிமன்றமே சொல்லிருக்கு மூடுங்கன்னு. அப்ப இருக்கிறதால நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றத்துல சான்று இல்லாம ஆதாரம் இல்லாம போகிற அரச குற்றஞ்சாட்டி நீதிமன்றத்துல ஒரு உத்தரவு வாங்க முடியுமா? அப்ப நீதிமன்றம் சொல்லிருக்கு. உச்ச நீதிமன்றத்துல நெடுஞ்சாலைகள் கடைகள் குறித்த விவாதம் வந்த போது, வழக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் டார்கெட் பிக்ஸ் பண்ணுது. 6 மாதத்திற்குள் நீங்க மூடணும்னு. எப்போ? 2013 ஏப்ரல் மாதத்திலேயே பிக்ஸ் பண்ணுது நீதிமன்றம். 6 மாதத்துக்குள்ள மூடணும். அப்ப அரசு சொல்லுது 6 மாதம் எங்களுக்கு பத்தாது, கூடுதல் அவகாசம் வேணும்னு. இன்னைக்கு 3 ஆண்டு ஆகிவிட்டது. என்ன தெரியுமா பண்ணாங்க? நீதிமன்றத்தில் ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு நாங்க மூடுகிறோம் என்று ஒரு கணக்கை சொல்லிவிட்டு ஃப்ரண்ட்ல ஷட்டர் எழுதிட்டு பேக் சைடுல ஓபன் பண்ணி வியாபாரம் நடத்தக்கூடிய அளவுக்கு கேவலமான செயலை அரசு செய்யுது. இதுதான் பிரச்சனை. இதெல்லாம் படம் பிடித்து சமூக வலைதளங்கள் ஆதாரங்களோட காட்டிட்டு இருக்காங்க. அப்போ அரசு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்யவே தேவையில்லை. இப்படி ஒரு தீவிர முனைப்பு கொண்டு பிடிவாத போக்கோடு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு காட்டுற அக்கறை தான் பிரச்சனையா இருக்கு. அதனால தான் இந்த கொந்தளிப்பு, இந்த கோபம். நத்தம் விஸ்வநாதன் அவருடைய திரு தமிழரசு, நத்தம் விஸ்வநாதனுடைய ஒரு வரி சரியானது. இது சமூக பிரச்சனை, இது ஒரு நிர்வாக பிரச்சனை அல்ல, இது சமூகத்தின் பிரச்சனை தான். ஆனா இந்த அரசாங்கம் மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த பேரணி நடத்துறோம், கருத்தரங்கு நடத்துறோம், முகாம் நடத்துறோம், துண்டு பிரசுரம் விநியோகிக்கிறோம், பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்றோம்ன்றாங்களே, இதெல்லாம் ரகசியமா நடக்குதா? இல்ல என்ன ரகசியம் இருக்கு? பகிரங்கமா நடந்த மாதிரி இல்ல இல்ல. நான் என்ன ஏன் நான் இவ்வளவு நேரம் ஷானவாஸ் பேசினாரு, நான் பேசினா மட்டும் ஏன் நீங்க அவ்வளவு குறுக்கிடுறீங்க? நான் என்னோட பதில் என்னன்னா, நீங்க சொன்னதை முழுமையா முதல்ல சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கிறேன். ஏன்னா நீங்களா இப்ப சொல்லல, இது 1951 தேர்தல் அறிக்கையில 1951 பாபா அம்பேத்கர் முதல் முறையா இந்தியாவில் ஒரு தேர்தல் அறிக்கையில நாங்கள் வெற்றி பெறுவோமானால்
எங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் எதை செய்வீங்கன்னு சொல்றப்போ மதுவிலக்கு அமல்படுத்துவதை ரத்து பண்ணுவோம். ஏன்னா இப்படி நாங்கள் செய்வதன் மூலம் ஏராளமான லட்சக்கணக்கான, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள், நான் எதை கேடு என்று நினைத்தேனோ, இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். எதை நான் கேடு என்று நினைத்து பிரச்சாரம் செய்கிறேனோ அதை விட பெரிய கேடு அது அமல் இருப்பதனால ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள். அம்பேத்கருடைய கனவுகளை நனவாக்குவதற்கு தான் இந்த கடைகள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு அவருடைய பார்வையில அவர் ஒரு அரசுக்கு எடுத்து வைத்தது அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன கடுமையான வார்த்தையை நான் சொல்றேன், மதுவிலக்கை போல ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் இல்லை. இல்ல அப்படியே பார்த்தாலும் இன்னைக்கு டாஸ்மாக் அவ்வளவு எங்க இருக்கு? டாஸ்மாக் அரசு நடத்தக்கூடிய கடைகள் எங்க இருக்கு? குடியிருப்பு வைக்க முடியாது என்ன பேச ஒரு கேள்வி கேக்குறேன், என்ன பேசவே விட மாட்டேன். அதாவது வழிபாட்டு தலங்கள் பக்கம் வைக்க முடியாது, குடியிருப்புல வைக்க முடியாதுன்னா எங்க வைக்குது அரசு? சேரிகள்ல தான் வைக்குது. இன்னைக்கு சேரிகள் தான் டாஸ்மாக் டார்கெட்டா இருக்குது. முழுக்க அந்த உழைக்கும் மக்களை குறிவைத்து அரசாங்கம் சுரண்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிகாரப்பூர்வமாக அரசு அந்த மக்களை தான் சொல்றது. இன்னும் வரலாம். நான் நத்த விஸ்வநாதன் சொல்றது இருக்கு. அதாவது டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன, அது பக்கத்துல பார் இருக்கு. 25,000 கோடி வருமானம் இருக்கிற ஒரு டாஸ்மாக் தரக்கூடிய ஒன்றுல மதுவிலக்கு சாத்தியம் இல்லை நீங்க சொல்றீங்க. ஆனால் மதுவை குடித்தால் தீமைன்னு மக்கள்கிட்ட சொல்றது அரசாங்கத்தோட ஒரு பொறுப்பு, அதோட கடமை. அதுக்கு 25,000 கோடி வருமானம் பெற ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு 250 கோடி 2,500 கோடி செய்தாங்களா? 50 கோடி செய்திருப்பாங்களா? என்ன செய்தாங்கன்னு சொல்லுங்க. 91ல இதற்காக இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவில் ஒரு திரைப்படத்தையே சில கோடிகள் செலவிட்டு திரைப்படத்தையே தயாரித்து ஒரு முழு நேர திரைப்பட கலைஞர்களை வைத்து ஒரு திரைப்படத்தையே தயாரித்து தமிழக அரசு 2015 91க்கு பிறந்தவங்க கூட பிறகு பிறந்தவர்கள் கூட குடிக்கிற காலமா இது இருக்கு வெளியிட்டது. அதற்கு பிறகு கிராமிய அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, மதுவிலக்கு பிரச்சாரம்னு அதற்கான நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துகிறார்கள். தெருவை தூய்மையா வச்சுக்கணுன்றதுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் இந்த நாட்டில் நடக்குது. ஆமா, 64 கோடி செலவு பண்ணா இல்ல, இங்க என்ன 64 கோடி ரூபாய் மத்திய அரசு செலவு பண்ணி தூய்மை பிரச்சாரம் பண்ணி இது வரைக்கும் பண்ணி ஒரு மாநிலமே தூய்மைப்படுத்தி இருக்கலாம். அதை விட மன தூய்மை ஒரு மாநிலமே மத்திய அரசு செலவழிச்ச உடல் தூய்மை, மன தூய்மைன்னு சொல்றது கூட எப்படின்னு தெரியல. உடல் தூய்மைக்கு செலவு செய்திருக்கலாம்ல. இங்க அந்த 64 கோடி அளவுக்கு செய்திருக்காங்களா? இல்ல அதான் நான் சொல்றேன். இது வரைக்கும் தமிழகத்துல வேற எந்த ஆட்சி காலத்துல இல்லாத அளவுக்கு முதலமைச்சராக போற்றக்கூடிய புரட்சி தலைவி அம்மா இருந்தப்போ ஒரு திரைப்படமே தயாரிச்சாங்க. 91 சொல்லுங்க, 2015 சொல்லுங்க. இப்ப என்ன பிரச்சாரம் நடக்கிறது? அதற்கு பிறகும் பல கூட்டங்கள் போட்டு இது வரைக்கும் நீங்க அதுதாங்க ஒரு அந்த பிரச்சாரங்கிறீங்களே, மது குவளையிலேயே அதை அச்சிடுறாங்க அரசாங்கம். ஒரு மது குவளையிலும் இல்ல யதார்த்தமான யதார்த்தமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க. அந்த ஒரு குவளையிலுமே அச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டாரு, இப்ப தொடர் அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறாரு. நத்த விஸ்வநாதனுடைய இன்னொரு கேள்விக்கு இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லலையே. தனிமனித விமர்சனமா, தனிமனித விமர்சனம் இல்ல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு சிகரெட் கம்பெனி நடத்துற ஒரு சிகரெட் விநியோக கம்பெனியோட பங்குதாரரா அவர் மகன் இருக்கிறாரு அப்படின்ற சொன்னோன்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து ஒரு தனிநபர் விமர்சனம் மாதிரி பார்த்தா அரசு அதிகாரத்தில் உள்ளவங்க பல பேர் குடிக்க தான் செய்றாங்க. அரசியல் பிரச்சாரம் பண்ணுது, அரசியல் பிரச்சாரம் பண்ணுது. அப்ப மதுவிலக்கு சொல்லி நத்தம் விஸ்வநாதனோட நான் கேட்க வேண்டியது, 1000 ரேஷன் கடைகளை மூடக்கூடிய ஒரு அரசு, 1000 பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு தயாராக இருக்கிற அரசு, ஒரு மாபெரும் நூலகத்தை மாற்றுவதற்கு தயாராக இருந்த அரசு, நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் ஒரு கடையை மூடாத காரணத்தினால் விழிப்புணர்வு மட்டும் ஒண்ணு சொல்லிடுறேன். விழிப்புணர்வு கொடுத்து மக்களை திருத்தக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து நம்ம மேல போயிட்டோம். ஒரு விழிப்புணர்வால் மட்டுமே இந்த மக்களை திருத்தி கொண்டு வர முடியும் என்கிற சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு இந்த தேசம் போய் கொண்டிருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், 30 வயது பெண் நேற்றுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ரகலை பண்ணியிருக்கா. ஒரு நிமிஷம், போலீஸ்காரங்களை கூட்டு போய் தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி அந்த போதை இறக்குறாங்க.
இன்னும் ஒரு பெண் சொல்றேன், பஸ்ல மினி பஸ்ல ஏறி இருக்காங்க, போதையில் இருந்த பெண்ணை வழியில இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க பத்திரிகையில வந்திருக்க செய்தி. ஒரு போலீஸ்காரர் எடுத்து போய் அதனாலதான் பல இடங்களில் போராட்டம் நடக்குது. அதனால கடைகளை பிரிச்சு நான் எதுக்கு சொல்றேன் நீங்க இவ்வளவு கேள்வி ஒரு கேள்விக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. காங்கிரஸ், பாஜக, திமுக இல்ல பிற கட்சிகள் எல்லா கட்சிகளும் இன்றைக்கு இந்த கருத்து சொல்லுத. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல போகாத ஒரு வழி தேடுறாங்க. போகாத தன் இயலாமை பேசுறது இல்ல. அப்ப இது அரசியல் காங்கிரஸ் ஆளு மாநிலங்கள்ல கர்நாடகால இல்லையா? இந்தியாவின் வேற எந்த மாநிலத்திலாவது தன்னுடைய வரி வருவாயில தன்னோட பட்ஜெட்ல 1/5 4/1 அளவுக்கு டாஸ்மாக் நம்பி இருக்கா? இந்த அளவுக்கான விற்று முதல் என்பது வேற எந்த மாநிலத்திலாவது இருக்கா? இதே கேள்வியை தான் நான் திருப்பி உங்களுக்கு கேட்கிறேன். இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் சொல்ல முடியுமா? தன்னுடைய பட்ஜெட்ல, தன்னுடைய முழு பட்ஜெட்ல 1/3 நலத்திட்டங்களுக்கு செலவழிக்கிறப்ப ஒரு பட்ஜெட் போராடுவது நியாயம். சசி பெருமாள் முதலில் போராட்டம் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அவங்களும் இவ்வளவு வருவாயையும் மீறி 2,71,000 கோடி 2,71,000 கோடி கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இந்த அரசுக்கு ஏன் ஏற்பட்டது? கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய நிலைமை தான் வரும்னு சொல்லுவாங்க. சசி பெருமாளுடைய முதலாளிகளுக்கு போயிருக்கும். மறைந்த சசி பெருமாள் அவர்கள் தொடர்ந்து காந்தியவாதியாக நேரத்தில் மதுக்கடைகளை மூடுங்கள்னு அரசிடம் மனு கொடுக்கிற அதே நேரத்தில் அவர் முதல்ல சொன்னது ஒரு சத்தியாகிரகத்தில் தான் இறங்கினார். அவர் மது குடிக்க வரக்கூடியவர்கள்ட்ட மது குடிக்காதீர்கள் வேண்டுகோள் வைத்தார், சுண்டறிக்கை கொடுத்தார். அது ஒரு கோரிக்கை அளவுல நீங்க போகாதீங்கன்னு கேட்கிறது நியாயம். ஒரு அரசாங்கம் கொள்கை முடிவெடுத்து மூட வேண்டிய ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து போராடாம மது கடைகள்ல நுழைந்து பாட்டில்களை எடுத்து உடைப்பது, அகற்றுவது அப்படின்னு வன்முறைக்கு போறதும், இந்த போராட்டத்தை தொடருங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கிறதும், இன்னைக்கு டிஜிபி காவல்துறை அறிவிச்சிருக்கு நாளைக்கு வந்திருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு அந்த எல்லா டாஸ்மாக் கடைக்கும் போடப்படும். அது இதற்கு முன்னால் போலீஸ் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயங்கும் சொல்லுவாங்க. இப்ப போலீஸ் பாதுகாப்புடன் டாஸ்மாக் கடைகள் இயங்கும் சொல்றது மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கு. போராட்ட பாதை என்பது போராட்டத்துக்கு அரசு எப்படி செவிமடுக்குதுன்றது இன்னொன்று. ஆனால் போராட்டத்தை ஜனநாயக வழியில, அமைதி வழியில நடத்த வேண்டிய கடமை கட்சிகளுக்கு இருக்குல்ல. நிச்சயமா வன்முறைன்றது தீர்வு. நிச்சயமாக அந்த வன்முறையை இந்த மாதிரி சூழலை எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேச விட முடியாது. அந்த வன்முறைக்கான காரணத்தை மட்டும் நம்ம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் இயக்கம் ஒரு ஜனநாயக பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு போராட்ட களத்தை வடிவமைத்து கொண்டு போறது ஒண்ணு. இன்றைக்கு மதுபால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் போராட்ட களத்திற்கு வருகிற பொழுது அவர்கள் குடும்பம், கணவன் குடிச்சிட்டு அடிக்கிறான், மகன் குடிக்கிறான், குடும்பமே நாசமா போச்சு என்ற சிந்தனையோடு போராட்ட களத்திற்கு வருகிற ஒரு பெண்மணியை அடக்கி வைப்பதற்கு எந்த அரசியல் தலைவரால முடியாது. அவங்களுடைய பாதிப்பு அவ்வளவு. என்னங்க 30 வயசு பெண் ரோட்ல ஓடி கொள்கை, அந்த அரசாங்கம் வகுக்கிற கொள்கை யாருக்கான கொள்கை? ஒரு சமூக சீர்வழிக்கான கொள்கையை அரசாங்கம் படித்துவிட்டு அந்த கொள்கையை நீங்கள் போராட்டங்களால் முடித்து வைத்து விட முடியாது சொல்லுகிற ஒரு அமைச்சர் எதுக்கு எங்களுக்கு? ரெண்டாவது ஒரே கேள்வி கேட்கிறேன். இந்த 7 நிலைகள் சொன்னீங்க. மதுக்கடைகளை மூடினால் வருகிற பாதிப்புல இந்த 7 பாதிப்புகள் வரும்னு சொன்னீங்க. அந்த 7 பாதிப்புல இன்றைக்கு என்ன இல்லைன்னு சொல்லுங்க. திரு தமிழரசன், வன்முறை பற்றி நீங்க சொல்ற வன்முறை நன்முறை அல்லன்னு, ஆனால் வன்முறையால் ஒரு கொள்கையை தீர்மானிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. 65 நீங்க மேற்கோள் காட்டின அண்ணா அவர்கள் காலத்துல அவர் முன்னிருந்து நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேயே வன்முறை வெடித்தது, துப்பாக்கி பிரயோகம் வரலையும் போனது, ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்தது. அதற்கு பிறகு கொள்கைகள் மாறின. மும்மொழி கொள்கை 2 வழி கொள்கையானது. அது வன்முறையா கிளர்ச்சியா அப்படின்றது ஜெயலலிதா அவர்கள் வழக்கில் அந்த முறை நன்முறை அல்ல அப்படின்னு தான் அண்ணா சொன்னார். அது நன்முறையும் அல்ல, நம்முறையும் அல்ல. அதுதான் சில நேரங்கள்ல கொள்கை மாற்றத்துக்கும் வழிவகுத்திருக்கு. திரு மணி, நிறைவாக கேட்கிறது, திரு நத்தம் விஸ்வநாதனுடைய அறிக்கை ஒரு அரசியல் பார்வை கொண்டு பார்த்தோமானால் இந்த பிரச்சனை இன்றைக்கு போய்கிட்டு இருக்கிறது 2016 தேர்தலை நோக்கி ஒவ்வொரு நகர்வும் நடக்குது. அதுல மது விலக்கு அப்படின்றது ஒரு மைய பிரச்சனையாக உருவெடுக்குமா அப்படின்னு பார்த்தோம். சில வாரங்களுக்கு முன்னால் வரையிலும் கூட அப்படி பேசினோம். கடந்த வாரத்தில் திமுக அதை கையில் எடுத்தது. இப்ப ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் ஒரே நிலை, எதிர்கட்சிகள். அதிமுக இந்த நிலையில இருக்கு. இப்போ மது விலக்கு வேண்டும் அல்லது மது விலக்கு இல்லை அப்படின்ற வழிக்கு போகுமா? நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய இந்த அறிக்கை அப்படின்றது நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை சமாதானப்படுத்துவதற்கு உதவுமா?
இல்ல சமாதானப்படுத்துறதுக்கு உதவாது. இது வந்து அரசாங்கம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கணும், ஏற்கனவே ரியாக்ட் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் லேட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு விஷயத்தை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு கடைகளை மூடக்கூடிய பேச்சோ அல்லது வேலை நேரங்களை குறைந்தபட்சம் குறைக்கக்கூடிய வாய்ப்போ இல்லை என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். அதை தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ரொம்ப இன்சென்சிட்டிவான ஒரு விஷயம். அது அரசாங்கம் இப்படி நடந்திருக்க கூடாது. நிச்சயமாக அவர்கள் ஓரளவாது இறங்கி வந்திருக்க வேண்டும். மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. குறைந்தபட்சம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு அல்லது சில கோரிக்கைகளையாவது ஏற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்கலாம். அதை கூட அவர்கள் செய்ய தயாராக இல்லை. ஆனால் நான் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன், இதை நீங்கள் இறுதியான ஒரு ஃபைனல் ஸ்டாண்டா ஏடிஎம்கேவோட இறுதியான நிலைப்பாடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. இதில் மாற்றம் வரும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா பப்ளிக் பிரஷர் வந்ததுன்னா இந்த அம்மா ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சுருக்கமா, அதுக்கான எந்த சமிக்ஞையுமே இல்லை. இது வந்து எனக்கு ஒரே, எல்லாரும் பேசினாங்க, நான் ரொம்ப கம்மியா பேசியிருக்கேன் இன்னைக்கு. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு கொடுங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கடந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான சைலண்ட் ஃபீச்சரை நான் பார்ப்பது, மக்கள் விரும்பக்கூடிய எல்லா காரியங்களும் இவங்க செய்திருக்காங்க. அது கூடங்குளமாக இருக்கட்டும், மீத்தேன் வாயுவாக இருக்கட்டும், அல்லது வந்து உங்களுக்கு வந்து இந்த 7 பேர் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், இலங்கைக்கு எதிரான பொருளாதார தடையாக, எல்லா விஷயத்திலுமே வந்து கடந்த 2 ஆட்சி காலங்களை விட ஜெயலலிதாவோட இந்த ஆட்சி காலம் என்பது மக்களுடைய உணர்வுகளோடு மிகவும் நெருக்கமானதாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்திலும் வரும் மாதங்களில் போராட்டம் அதிகமாக போனால் நிச்சயமாக அவருடைய நிலைப்பாட்டில், இன்றைக்கு நத்தம் விஸ்வநாதன் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையிலிருந்து சற்றே மாறுபட்ட நிலைப்பாட்டில் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது உங்களுடைய நம்பிக்கை, மக்கள் உணர்வு, என்னுடைய கணிப்பு. நம்பிக்கை கணிப்பு எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய ஆய்வாக இருக்கட்டும், மக்கள் உணர்வுன்னு சொல்றீங்க. பெரும்பான்மை மக்களுடைய உணர்வு இது அல்ல அப்படின்ற பார்வை திரு சேக்கு தமிழரசன் முன்வைக்கிறார். அது இன்னொரு விவாதம். இந்த அறிக்கையில முதல் வரியிலிருந்து மதுவின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திமுக தங்கள் ஆளும் மாநிலங்கள்ல செய்யாத பாஜக, காங்கிரஸ் இவங்களை விமர்சிக்குது. பிறகு திருமாவளவன் விமர்சிக்கப்படுகிறார், வைகோ விமர்சிக்கப்படுகிறார். இதுல தமிழிசை சவுந்தரராஜன் தனியே விமர்சிக்கப்படுகிறார். சசி பெருமாள் வந்து அவர் மேற்கொண்ட பாதை காந்திய பாதை அல்ல அப்படின்னு விமர்சிக்கப்படுது. இதுல சிலர் வந்து விமர்சிக்கப்படாமல் இருக்கு. தேமுதிக பற்றி வரி இல்லை, பாமகவை பற்றி எந்த வரியும் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ் பற்றி குறிப்பு இல்லை, மனிதநேய மக்கள் கட்சி பற்றி குறிப்பு இல்லை. இதுக்கு ஏதேனும் அரசியல் இருக்கா இந்த வரிகள்ல? இல்ல, இப்ப விஜயகாந்த் அண்ட் பாமகவெல்லாம் அவங்க அதர்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க, சிறிய கட்சிகள் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. தமாகவை வந்து அவங்க சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அது வந்து நிச்சயமாக தேர்தலை மையப்படுத்தி இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த அறிக்கை என்பது இப்ப வந்து ஓரளவு பிரச்சனை கொழுந்து விட்டு எரியும் பொழுது டவுஸ் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு டெம்பரரியான ஒரு காரியமாகத்தான் இந்த அறிக்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஃபுல்லா இது ஃபேஸ் வேல்யூல இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். திரு இளங்கோவன், நிறைவாக இந்த ஆட்சியின் மீது குறை கூறுவதற்கு எதுவும் இல்லை. எனவே இந்த மதுவிலக்கு என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நீங்க ஆதாயம் தேட பார்க்கிறீங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக களங்கம் கற்பிக்க முற்படுறீங்க, வேறு குறை சொல்வதற்கு எதுவும் இல்லைன்றதுனால இந்த பிரச்சனையை நீங்க கையில் எடுக்கிறீங்களா? கட்டாயமாக இல்லை. அந்த ஆட்சி அவர்கள் மதுவை அமல்படுத்தி இருக்கிறார்கள், நாங்கள் மதுவிலக்கை அமல்படுத்துகிறோம் என்று சொல்கிறோம். இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால், நத்தம் விஸ்வநாதன் அதிமுகவின் தொண்டராக இந்த அறிக்கையை விட்டிருக்கிறார். ஒரு பொறுப்புள்ள அமைச்சராக இந்த அறிக்கையை விடவில்லை. பொறுப்புள்ள அமைச்சராக அறிக்கையை விட்டிருந்தால் பிரச்சனையின் தன்மைகளுக்கு ஏற்ப அவர் பேசியிருப்பார், அதற்கு தீர்வு சொல்லியிருப்பார். எதிர்கட்சிகளை தாக்குவது அரசாங்கத்தின் வேலை இல்லை, ஆளுங்கட்சியின் வேலை. இவர் ஆளுங்கட்சிக்காரராக செய்திருக்கிறாரே தவிர இது அரசாங்கத்தின் பதில் அல்ல. இதை புறக்கணிக்க வேண்டிய ஒரு அறிக்கை, முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டிய ஒரு அறிக்கை. அவருக்கு எங்கள் கொள்கையை நாங்கள் சொல்கிறோம், உங்கள் கொள்கை என்ன என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே. அவங்க கொள்கைதான் இதுன்னு சொல்றாங்களே, இது ஒரு சமூக பிரச்சனை என்கிற அளவில் அவருடைய பிரச்சனையை முடிச்சுட்டாங்க. அதுல சொல்றதுக்கு புதிதாக நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு தெரியல. எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு தான் பதில். இவர்களை பொறுத்தவரையில இவங்க வந்து மத்தியில தோற்று போன, எல்லா மாநிலங்களிலும் தோற்று போய் நீர்த்து போன, அமலில் செயல்படுத்தப்பட்டு கொடுக்கிற ஒரு கொள்கையை இந்த மாநிலத்தில் மட்டும் ஏற்கனவே இதுல பங்கா இருக்கிற பாஜகவோ காங்கிரஸோ திமுகவோ அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிற பிற கட்சிகளோ இப்ப தேர்தலுக்காக இப்படி ஒரு நிலையை மேற்கொண்டு மக்களை தூண்டி விடுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, அரசியல் ஆக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். மக்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதான் நத்தம் விஸ்வநாதனுடைய அறிக்கை இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிற செய்தி, அவர் மதுவிலக்கை கொண்டு வரப்போவதுங்கிற ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இதுக்கு என்ன செய்யலாம், 352 பஸ் நிலையங்கள்ல தாய்ப்பால் குடிப்பதற்காக அறைகளை ஒதுக்கியிருக்கிறார்கள், பாராட்டப்பட வேண்டிய திட்டம். அதை போல் மது குடிப்பவர்களுக்கு உண்டு உறங்கி உறைவிடமாக கல்லறையும் கட்டி அங்கே குடித்து அங்கே நாசமாகி போய் செத்ததுக்கு பிறகு தாய்ப்பாசத்தோடு அவர்கள் தேசிய கொள்கையாக்குங்க, அதுக்காக போராடுங்க. எல்லாவற்றிலும் திமுக எதிர்ப்பையே முதன்மைப்படுத்தி செயல்படுகிற கட்சி அதிமுக. ஆனால்
இந்த விஷயத்தில் கேட்கும்போது மட்டும் திமுக தான் நடைமுறைப்படுத்தியது, திமுக தான் செய்தது, திமுகவை பின்பற்றக்கூடிய பதிலை தருகிறார்கள். காங்கிரஸ் எப்படி கேட்கலாம் என்கிறார்கள். காங்கிரசிடமிருந்து நிறைய தவறான அம்சங்கள் இருக்கிறது, நல்ல அம்சம் கேரளாவில் இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். திமுக நாங்கள் கொண்டு வருவோம் மதுவிலக்கை அமல்படுத்தும் என்று சொல்வது எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல அம்சங்களை எடுத்துக்கொண்டு நல்ல அம்சங்களை அதிகமாக செயல்படுவதுதான் அரசுக்கு வேலை. மக்கள் கேட்கிறார்கள், பதில் சொல்லுங்கள். மதுவை பற்றி, மதுவிலக்கை பற்றி நாம் பேசக்கூடிய இறுதி விவாதம் இது இல்ல. இன்னும் விவாதிப்பதற்கு நிறைய அம்சங்கள் கிடைக்க போகின்றன. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, வாரங்கள்ல பெரிதொரு தருணத்தில் விரிவாக விவாதிக்கலாம். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல